நம்ம போன வீடியோவில் வந்து குருவோட முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போது ஒரு குருவை வந்து நாம் எப்படி நமக்கான குருவை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது, இல்லை அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா? ஸோ எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா? ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்க தான் முடிவு பண்ணணும், இவன்கிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு சரிங்களா? நம்ம கேட்கலாம், கொடுக்கறது வந்து அவங்களோட இதில் இருக்குது. ஸோ அப்போ குரு தான் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க. பட் நாம் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஓகே இவர் நம்ம குருவாக இருப்பார் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல வந்துடலாம். ஸோ ஆரம்ப காலத்தில் நிறைய இந்த ஆன்மீக பயிற்சியெலாம் போகும்போது நிறைய இடங்களுக்கு நம்ம கற்றுப்போம், நிறைய குருமார்கள் சந்திப்போம், நிறைய ஆசிரமங்களுக்கு பயணிப்போம். இதில் யார் குரு யார் நமக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னே கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அப்போது இந்த சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா, ஓகே இவர் தான் எனக்கான குரு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்படி தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்ற விஷயங்களை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு குருகிட்டேருந்து மட்டும் நிறைய நமக்கான டீச்சிங்ஸ் வந்து கிடைக்கும். அந்த டீச்சிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ மற்ற எத்தனையோ புத்தகங்கள் படிக்கிறோம், அதெல்லாம் ஒரு மேலோட்டமாக அதோட என்ன காரணத்துக்காக சொன்ன அந்த ஆழம் வந்து புரியாமல் நமக்கு இருக்கும். பட் அந்த குருகிட்டேருந்து கிடைக்கிறது மட்டும் இந்த சோல் லெவல் டீச்சிங் அப்படின்வாங்க, ஆழமாக புரியும். அது புரிஞ்ச மாற்றத்தில் நம்ம லைஃப்பை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா அது புரிஞ்சால் தானே அது மாற்றம் வந்து ஏற்படும். புரியாத வரையும் நம்ம எத்தனையோ புத்தகங்கள் படித்தாலும் அது புரியாத வரையும் அது மாற்றமே ஏற்படாது. ஸோ அந்த ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணுறது வந்து தட் ஸ்பிரிச்சுவல் குரு. அவங்களோட அந்த டீச்சிங்ஸ் விஸ்டம் தான் நம்ம டக்குன்னு வந்து அதை ஸ்பார்க் பண்ணுவோம் சோல் லெவல் டீச்சிங்கில். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட் டைமாக ஓகே ஒருத்தர்கிட்ட நிறைய நமக்கு வந்து டீச்சிங்ஸ் வருது, நிறைய நமக்கு டெக்னிக்ஸ் வருது, நம்ம ஆழமாக அதை நமக்கு புரியுது அப்படின்னா இவர் தான் நமக்கான குரு அப்படின்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அவங்க கொடுக்குற ப்ராக்டிஸ் வந்து ஸோ நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்காது. அவங்க அந்த பர்டிகுலர் குருகிட்டேருந்து அவங்க சொல்லிக் கொடுத்த ப்ராக்டிஸ் வந்து நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். செய்யும் போது நம்ம ஹார்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்படி உங்களோட ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுற ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கான ப்ராக்டிஸ். ஏன்னா உங்கள் ஹார்ட் ஓப்பன் ஆகும்போது தான் ஹார்ட் இஸ் அ கீ டு ஓப்பன் க்ரௌன். இப்போது ஹார்ட் ஓப்பன் ஆகலை அப்படின்னா உங்களோட க்ரௌனை ஓப்பனே பண்ண முடியாது. ஸோ ரொம்ப குறுகிய மனப்பாயோட சிந்திக்கிற ஒரு நபராக இருக்கும். ஸோ இப்போ ஹார்ட் ஓப்பன் ஆகும்போது க்ரௌன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நம்ம ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த ஒரு தெய்வீக நிலையை உணர்றதோ இல்லை வந்து இந்த ஒன்னஸ் அட்டைன் பண்ணுறதோ க்ரௌன் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் முடியும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராக்டிஸ் உங்களுக்கு அது குறிப்பிட்ட உங்களோட குருமார்கிட்டேருந்து வந்தால் மட்டும்தான் அது. ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸோ நம்ம வெறுமனே நினைக்கிறோம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம், காஸ்மிக் எனர்ஜி வருது அப்படின்னு நினைக்கணும். காஸ்மிக் எனர்ஜி மட்டும் இல்லை, நமக்கு தேவையான ஸ்பிரிச்சுவல் ஃபுட்ஸுமே நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லீடேஜ்லேருந்து நமக்கு வரும், நம்ம மாஸ்டர்கிட்டேருந்து வரும். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். குருவோ தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது குருக்கிட்டேருந்து இந்த மாதிரியான ஸோ குருக்கிட்டேருந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வருதுன்றது ட்ரூ. ஸோ இதை வந்து நீங்கள் பிராணிக் ஹீலிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரியலாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் ஒவ்வொரு குருமார்களும் உங்களுக்கு வந்து சக்தி நிலையில் உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது உங்கள் குருமார்கள் வந்து ப்ரெசன்ஸில் இல்லை, இங்கே உலகத்தில் இல்லை அப்படின்றதுனால அவங்க இல்லை அப்படின்றது கிடையாது. எனர்ஜி ஃபார்மில் அவங்களோட ப்ரெசன்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் குருமார்களை அந்த ப்ராக்டிஸ் அவங்க கொடுத்த அந்த ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அது எப்படி கிடைக்கணும்னா அவங்கள்ட்டேருந்து வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தான் அந்த எனர்ஜியை நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த விஸ்டம்ஸை நம்ம சேகரிச்சிட்டே வரும்போது நமக்கு ஒரு அக விடுதலை வந்து ஏற்பட்டுரும். ஓகே நம்ம லைஃப்பில் வந்து இவ்வளோ டீச்சிங்ஸ் நம்ம விஸ்டம் இருக்கிறதுனால எதுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து வரும். ஸோ இது வந்து குருவோட விஸ்டம் நமக்கு ஆழமாக நமக்கு புரிஞ்சதுனாலையும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலே தான் இது கிடைக்குமே தவிர இது சும்மா நம்ம ஒரு புக்கை படிச்சிட்டோம் அப்படின்னால கிடையவே கிடையாது. இது ஆழமாக நம்ம ஸ்பிரிச்சுவல் லெவலில் சோல் லெவலில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அக விடுதலை அப்படின்றது. இது ஒரு குருமார்கள் நமக்கு என்ன நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம ட்ராப் ஆகிருப்போம், இல்லை மைண்ட் பிளாக் ஆகிருக்கும், கரெக்டாக டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தினால
யார் சொன்னதுனால நகை விடுதலை அடையுதுன்னு பாருங்கள். இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி உங்களை நிறைய தயார் செய்வாங்க. ஸோ நிறைய ஞானங்கள் கொடுக்கறதுனால நிறைய விஷயங்கள் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிற நபராக இருக்கலாம். தேடல் ஒரு நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தேடுறீங்களோ அவ்வளோ ஞானங்கள் வந்து கொடுக்கப்படும். அப்படி கொடுத்து உங்களை அடுத்த கட்டமாக என்ன செய்வாங்கன்னா, இந்த சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள அளிக்கும் நபராக உங்களை மாற்றிடுவாங்க. அடுத்து நீங்கள் குரு என்ன வேலை செஞ்சாரோ இல்லை எந்த ஒரு மிஷனுக்காக அவர் ஒர்க் பண்ணாரோ அந்த மிஷனை நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு மனிதரை வந்து உருவாக்கி அவருக்கு அத்தனை விஷயங்கள் வித்தைகளை கற்றுக் கொடுத்து திரும்பி இந்த சமூகம் பயனுக்காக ஒரு குரு அந்த நபரை வந்து மாற்றி அமைச்சிருவார். இப்போது இந்த நபர் வந்து பல பேரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது இப்படி தான் அத்தனை குருமார்கள் கீழே வந்தவங்களும் இதை தான் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ உங்களுக்கான குருவை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கும் போது தான் இது நடக்கும். எப்போது இந்த சமூகத்துக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வரீங்களோ அப்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்படும். நிறைய நீங்கள் ஆல்ரெடி மேபி உங்கள்கிட்ட நிறைய ஸ்கில்ஃபுல்லாக இருக்கலாம், நிறைய ஞானங்கள் கிட்ட இருக்கலாம். அதை நீங்கள் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வருவீங்க. இல்லாட்டி அந்த சர்வீஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அத்தனை இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அல்டிமேட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோடய மாஸ்டர் வந்து எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட எனர்ஜி வைஸாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், நம்மளோட ஞானத்தை வந்து அதிகரிக்கணும். எதுக்காக இவ்வளோ அதிகரித்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மக்களுக்கு தான் உதவி செய்ய போகிறோம் அடுத்து. ஸோ உங்களோட ஒரு சின்ன படகாக இருந்தால் அதில் ஒரு 10 பேர் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஒரு கார்கோ ஷிப்பாக இருந்தால் ஒரு 10,000 பேர் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இங்கே ஒரு படகாக இருக்க விரும்புகிறீங்களா, ஒரு கார்கோ ஷிப்பாக இருக்க விரும்புகிறீங்களா அப்படின்றது தான் மாஸ்டரோட ஒரு தாட். ஸோ எல்லாருக்குமே இந்த கார்கோ ஷிப்பாக தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்ய நமக்கு டிஃபால்ட்டாக பிடிக்கும். ஸோ அப்போது நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம எப்படி நம்மளோட தகுதியை வளர்த்துக்கணும். ஸோ அப்போது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரி யார் உங்களுக்கு அதிகமான ஞானத்தை வழங்குறாரு, யார்கிட்டேருந்து வர டீச்சிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி ஒரு தெளிவை கொடுக்குது, ஒரு சோல் டெவலப்மெண்ட் கொடுக்குதோ அந்த குரு கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவங்க எல்லா விஷயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் ஒரு சமூகத்துக்கு ஒரு முக்கியமான நபராக, சமூகத்துக்கு நிறைய உதவி செய்யும் நபராக, இங்கே ஒரு இம்பேக்ட் பண்ணுற நபராக நிச்சயமாக மாறுவீங்க. நல்லது, நன்றி.